முதல்ல இந்த 2020 தூக்கிட்டு வேற 50-50 ஓவர் வச்சிங்கன்னா எல்லாருமே நல்லா விளையாடுவாங்க. பவுலர் ஜவஹர் ஸ்ரீநாத் பயங்கரமாக, அப்புறம் அஜித் அக்கா இருக்காரு, ரெண்டு பேரும் நல்லா போடுவாங்க. இப்போ நம்ம நட்ராஜுக்கு வாய்ப்பு கொடுத்தா நட்ராஜ் தான் நமக்கு பெஸ்ட் கூட தம்பின்றதுனால சொல்ல நல்ல போலர். ஆச்சு ஒரு 20-22 வருஷம் ஆச்சு நம்ம வந்து உள்ள இன்னும் கற்றுக்கலைங்க. சினிமா வந்து ஜெயிக்க முடியாது, சினிமா யாரும் ஜெயிக்க முடியாது. இருக்கிற காலகட்டம் வேலை நம்ம வந்து நம்ம சம்பாரிச்சிக்கலாம், நல்ல பேர் புகழ் எடுத்துக்கலாம். இந்த அனுபவம் நம்ம சொல்லவே முடியாது நான் சினிமா வென்றுட்டேன் அப்படின்றது கிடையாது. எம்.ஆர். ராதான்றது யாரும் தெரியுங்களா? இருக்காரு அவரு? தெரியல. ஓகே, நாளைக்கு சொல்லுவாங்க எம்.ஆர். ராதாவை அறிமுகப்படுத்தியது யார்? யோகி பாபு சார். அதுக்கு ராதா ரவி நாங்க வந்து ஃபோன் பண்றதுக்கு எனக்கு ஏய் தம்பி என்னையே அறிமுகம் பார்த்துருந்து எங்க அப்பாடா, அவரு நீ அறிமுகம் பார்த்துட்டு அவரு கேள்வி கேட்பாரு. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. GT Holidays presents Vigadan Press Meet with Yogi Babu. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Associate sponsor Achi Badam Drink Mix. Beat the heat with buy one get one free offer. Hospitality partner Ramada Chennai Egmore. வணக்கம் சார். வணக்கம். பரியேறும் பெருமாள்ல நீங்க நடிச்ச அந்த கேரக்டர், ஆனந்த் கேரக்டர் இருக்கு. ஆமாம் சார். அது வந்து ரொம்ப அதுக்கு முன்னாடி நடித்த படங்களை விட அது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கேரக்டர், ரொம்ப சீரியஸான கதாபாத்திரம் அது. ஸோ ஷூட்டிங் டைமில் நடந்த அனுபவங்கள், அந்த ஆனந்தா மாறினதுக்கான அந்த விஷயங்கள்லாம் இருக்கும்ல. ஏன்னா டைரக்டர் அவர் ரொம்ப அவருடைய ஃப்ரெண்டோடைய ரோல் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த அனுபவங்கள் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வரவேற்பு கிடைச்சிது? ஏன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு கதாபாத்திரமாக அது இருந்தது. அதனால இல்லை, நான் ஃபஸ்ட்டு அந்த படம் பரியேறும் பெருமாள் வந்து நான் வந்து மாறி வந்து கூப்பிட்டு போகும்போது அந்த ஊர் திருநெல்வேலி ஷூட்டிங் கூப்பிட்டு போகும்போது காலேஜ் போர்ஷன் தானே ஜாலியாக இருக்கலான்ட்டு சொல்லி அப்பப்போ ஏதாவது ஒரு கவுண்டர் அடிச்சுனே இருப்பான். ஆனால் அது இல்லைன்னு சொல்லிகிட்டே இருப்பார். இப்போ என்னப்பா காலேஜ் மேட்ரு, என்னப்பா ஜாலியாக இருக்கிறத விட்டுட்டு என்னப்பா அப்படின்னு. அப்புறம் ஒரு நாள் ஒரு விஷயம் அது தனியாக ஷேர் பண்ணார், ஒரு பத்திரிக்கை மாதிரி கொடுத்து ஷேர் பண்ணார். அப்போ அந்த பத்திரிக்கை நான் படித்தேன். படிக்கும்போது அதில் சில விஷயங்கள் இருந்தது. அது எண்டில் யாரான்னு பார்த்தா அது மாறியாக தான் இருக்கார். அப்புறம் நான் மாறிட்டேன். இதுக்கப்புறம் நான் உங்களோட கதைக்குள்ளே வந்துடுறேன். அந்த கேரக்டராக உள்ளே போகும்போது தான் தெரிஞ்சது நிறைய வழிகள் இருந்தது அந்த கதைக்குள்ளே. அந்த படம் ரிலீஸ் ஆனோடனே தேட்டரில் ரிலீஸ் நம்ம ஃபோர் ஃப்ரேம்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. பார்க்குறோம் நாங்கள் எல்லாம். பார்க்கும்போது எல்லா நடிகர்களும் வந்த டைரக்டர் எல்லாருமே என்னை கட்டி பிடிச்சி, சித்தார்த் சார்லாம் அழுதுட்டார். அந்த கேரக்டர் செம்ம கேரக்டர், ஸ்டாண்ட் பண்ணி நினைச்சு படத்தை. அது மாதிரி வந்து நான் தான் வேணும்னு சொல்லி சூஸ் பண்ணேன் இல்லைங்களா, அதான் பெரிய விஷயம். அந்த கேரக்டர் இந்த முகம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஜாலியாக தான் பண்ணோம். விளையாடிட்டு தான் இருந்தோம். கத்தினே இருப்பார் மைக்கேஜ் அண்ணன் எங்கே அப்படின்னா நான் பேட் வச்சுன்னு டீமோட விளையாடிட்டு இருப்போம். ஷார்ட் அடி கூட நான் போகிறேன் அப்படின்னு ஒரு திடீர்னு ஜாலியாக இருந்தோம். ரொம்ப என்ஜாய் பண்ண படம் பரியேறும் பெருமாள். ஆனால் கதை மட்டும்தான் நம்ம அந்த எமோஷனல் ஏரியாவாக இருக்கும். நாங்கள் ஜாலியாக தான் எடுத்தோம். மாறிக்கு இப்போவும் வந்து நம்மளை வச்சு ஒன்று யோசிக்கணும் அப்படின்றது இருக்குது. சீக்கிரம் அதுவும் நடக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். மாறி தான் முடிவு எடுக்கணும். தேங்க்யூ சார். இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு உங்களோட லுக் ஒரு முக்கியமான காரணம்னு நீங்களே நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க. அந்த முக்கியமான காரணம் இருந்தாலும் ரொம்ப வருஷமாக ஒரே லுக்கில் இருக்கும். இந்த லுக்கை ஏதாவது சேஞ்ச் பண்ணலான்னு எப்போ நினச்சிருக்கீங்களா? நான் நினச்சது இல்லைங்க, நான் எப்பவுமே நினைக்கல. டைரக்டர் பிரதீப் ரங்கநாதன் வந்து அது மாதிரி அந்த கோமாளியில் ஒரு போட்டு அப்புறம் எனக்கு ஃபஸ்ட்டு சட்டில்டாக காமெடி பண்ண வச்ச ஒரு டைரக்டர் யாருன்னா மணிகண்டன். காக்கா மூட்டை டைரக்டர் மணிகண்டன் தான். தமிழ் தமிழ்லாம் பேசாமல் சைலண்டாக அந்த காக்கா மூட்டில் வந்து சைலண்டாக தலை கருணா வேற வட்டி பைசா கேட்டுனே இருக்கான் தலை அப்படின்னு ரமேஷ் கொடுக்கலான்னு சொல்லு, அது சொன்னாலும் ஃபோன் பண்ணுறான் தலை அப்படின்னு. ஏன்னா இந்த முகத்தை கரெக்டாக இந்த சட்டில்டாக கொண்டு போகணும்னு நினச்ச முதல் டைரக்டர் அவர் தான். யாருன்னா மணிகண்டன் தான். அப்புறம் ஆண்டவன் கட்டளை இதுமாதிரி படங்கள் எல்லா படங்கள்லையுமே அந்த சட்டில்டாக முதல்ல மாற்றினது அந்த இடம். அப்புறம் ஏர் மாற்றினது மணிகண்டன், அவர் தான் பண்ணார். அதுனா ஆண்டவன் கட்டளையில் ஃபுல்லாக இல்லை நமக்கு அந்த ஓப்பனே வேணாம் லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி லாக் பண்ணார். அதுக்கப்புறம் எல்லா படங்கள்லையும் சில படங்கள் அப்புறம் பிரதீப் ரங்கநாதன் லவ் டுடே, கோமாளி, இப்போ ஒரு படம் பண்ணிகிட்ருக்கோம் அவரோட பிரதீப்போட பண்ணிகிட்ருக்கேன். அந்த படத்தில் கொஞ்சம் லுக்கெல்லாம் சேஞ்ச் பண்ணி பண்ணேன். அவங்க டேரக்டர் என்ன விக்னேஷ் என்ன யோசிக்கிறாரோ, டேரக்டர் என்ன யோசிக்கிறாங்களோ அதான் நம்ம பண்ண முடியும். நாம் என்றைக்கு ஒரே மாதிரி தான் இருக்கணும்.
மாறவே கூடாது. சூப்பர். காமெடி ஆக்டர்ஸ் எல்லாருமே சீன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு விதமாக ப்ராசஸ் இருக்கும். இப்போ கவுண்டமணி செந்தில் அவங்க எடுத்துக்கிட்டோன்னா காம்போவாக நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. வடிவேல் சார் பாடி லாங்குவேஜாக நிறைய ஒர்க் பண்ணுவார். விவேக் சார் தனியாக டீம் வச்சு சீன்ஸாக நிறைய பண்ணுவாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ உங்களோட ப்ராசஸ் என்ன ஒவ்வொரு சீனுக்கு முன்னாடியும்? ஆட்டோ தனியாக தான் ஓடுது. யாரும் அவங்கவுங்க ஒரு டீம் வச்சுருக்காங்க. எல்லாரும் அவங்களோட வளர்ச்சிக்காக வச்சுக்கிறது அந்த டீம்லாம். நம்ம இதுவெல்லாம் எதுவுமே அது மாதிரி யாரும் வச்சதில்லை. டைரக்டருங்களோட அவங்களோட சேர்ந்து நம்ம பண்ணுறோம், அவ்வளோதான். நம்ம 10 மூளை வேணாமே, ஒத்த மூளை இருந்தால் போதுமே, நம்ம தானே. சூப்பர். உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன நினைக்கிறீங்க? வாய் விட்றது தான். நிஜமா அதான் நினைக்கிறீங்களா? சும்மா சொன்னேன். ஸ்ட்ரென்த்து நான் சொன்னேன், நீங்கள் முதல்ல கேட்டிங்களா தான். என்னோட ஸ்ட்ரென்த்தை வந்து நான் திரும்பி பார்க்கறது தான். என்னோட பின்னாடி இருக்கிற பிரச்சனைகள் நான் வந்த வழி தான். அதை நான் மட்டும் தான் பார்க்குறேன். அதனால் அது எனக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. கிரிக்கெட் பற்றி ஒரு கேள்வி சார். ஐபிஎல்னாலே சிஎஸ்கேன்னு தான் சொல்லுவோம். இப்போ இருக்கிற சிஎஸ்கே டீம் எப்படி இருக்கு? அதில் என்ன மாற்றங்கள் பண்ணலாம் அப்படின்னு? முதல்ல இந்த 2020 தூக்கிட்டு வெறும் 50-50 ஓவர் வச்சிங்கன்னா எல்லாருமே நல்லா விளையாடுவாங்க. இந்த வியாபார ரீதியாக பண்ணுறது, இந்த பிஸ்னஸுக்காக ஒன்று இந்த மக்களை கொஞ்சம் இது பண்ணுறதுலாம் வேண்டாம். கிரிக்கெட்டுன்றது வந்து ஒரு நேஷ்னல். இந்த இதுக்காக வந்து எத்தனையோ முறை அங்கங்கேயோ சண்டைலாம் நடந்திருக்கு கிரிக்கெட்டுக்கு. இப்போ அப்படி கிடையாது. இந்த 2020 வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து அந்த இது வந்து தவறு சொல்ல. 50-50 இருந்தால் தான் எனர்ஜி. தேசப்பற்று அங்கே தான் இருக்குது. ஒரு காலகட்டத்தில் அதெல்லாம் பயங்கரமாக இருந்தது. இந்த 2020 நம்மளே அடிச்சிக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான் எனக்குள்ளே தெரிஞ்சுது. அவ்வளோதான் சொல்கிறேன். ஓகேவா? அதில் ஏதாவது மாற்றங்கள் பண்ணலாமா அந்த டீம் தான் சொன்னேன். இந்த மாற்றங்கள் பண்ணனா நம்ம தான் போய் ஜெர்சி மாட்டின்னு ஆடணும். மெட்ராஸ்காரங்க நம்ம தான் சிஎஸ்கேக்கு ஆடணும். அவங்களாம் ஒன்றும் முதல்ல மாற்றங்கள்லாம் நீ கரெக்டாக தான் சொன்னேன். நிறைய டேலண்டான ஆளுங்க நம்ம ஊர்லேயே நம்ம ஆளுங்களே இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. விளையாட விடணும். தேங்க்ஸ். நீங்கள் வந்து 2 கோடி 10 கோடி கேலத்தை எடுக்கிறத விட அவங்ககிட்ட நீங்கள் ஒரு 10 லட்சம் 15 லட்ச ரூபா கொடுத்துனா வீட்டில் கொடுத்துட்டு வந்து உயிரை கொடுத்து விளையாடுவான் உள்ள. இதுதான் உண்மை. நீங்கள் அது வாய்ப்பு கொடுக்கணும். ஓகே. இதை தொடர்ந்து ஒரு கேள்வினே. இப்போ நீங்கள் நம்ம ஊர் தமிழ்நாட்டு பசங்க நிறைய பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனா இந்த குஜராத் டைட்டன்ஸ்னு ஒரு டீம் இருக்குல்ல, அங்கதான் நம்ம ஊருக்காரங்க நிறைய பேர் அங்க இருக்காங்க. வாஷிங்டன் சுந்தர்ல இருந்து, சாய் சுதர்ஷன்ல இருந்து, ஷாருக் கான்ல இருந்து எல்லாருமே அங்க இருக்காங்க. இப்ப நீங்க அந்த கிரிக்கெட் பத்தி பேசும்போதே வந்து குஜராத் தமிழன்ஸ் எல்லாம் அதை நம்ம ஆட்கள் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி மேட்டர் நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்ம ஊருக்காரங்க அங்க இப்ப நட்டுவே வந்து SRHல இருந்தாரு, இப்ப டெல்லிக்கு ஆடிட்டு இருக்காப்ல. வருண் சக்கரவர்த்தி இப்ப கொல்கத்தா அங்க ஆடிட்டு இருக்காப்ல. இதுக்கு முன்னாடி பஞ்சாப்ல எல்லாம் இருந்தாரு. சோ அந்த மாதிரி மேட்டர் நீங்க எப்படி பாக்குறீங்க? அது நம்ம ஊருக்காரங்க வேற டீம்ல அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு. இவங்க எல்லாமே இன்டர்நேஷனல் பிளேயர் தானே? ஆமா ஆமா. எல்லாரும் நான் கேட்கறது இன்டர்நேஷனல் பிளேயர் நீங்க கொடுக்க நான் சொல்ல. இங்க இருக்கிற புது பசங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க தான் நான் சொல்றேன். இன்டர்நேஷனல் லெவலில் விளையாடுறவங்களை கூட்டு வந்து நீங்க திரும்ப கொடுக்குறீங்க. அது நான் சொல்ல வரல. நீங்க இப்ப இங்க இருக்கிற புது பசங்களை இப்ப வந்து அந்த என்ன பேரு வைபவா 14 வயசு பையன், சின்ன பையன் தானே, அவனை குத்துருக்காங்கல்ல, தைரியமா குத்துருக்காங்கல்ல, கொடுங்க. நம்ம ஆளுங்களுக்கு கொடுங்களேன். நான் கேட்கறது வந்து நீ அங்கேருந்து இறங்கி வந்த நான் கேட்கல. நான் இங்கேருந்து ஏறுறவனை தான் நான் சொல்கிறேன். கஷ்டப்படுறவனுக்கு தான் நீ வாய்ப்பு கொடுன்ற. அதான் மேட்ரு. அவங்க எல்லாம் சம்பாரிச்சாங்க, நல்ல பேர் புகழோடு இருக்காங்க. அது மேட்ரு கிடையாது. புரியுதுங்களா? டோனி திரும்ப பைக்கில் போனார், மெக்கானிக் ஷெட்டில் வேலை செஞ்சாருன்னா அது தப்பு கிடையாது. அது பெருசாக இருக்காது. அவர் ஆரம்பத்தில் மெக்கானிக் ஷெட்டில் வேலை செஞ்சார் பாரு, அதுதான் மெயின். நான் சொல்கிறது இங்கேருந்து போகணும், அதான் மேட்ரு. சூப்பர் 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 சூப்பர். சார், இத்தனை வருஷமா கிரிக்கெட் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களை தூங்க விடாமல் பண்ண இந்தியா மேட்ச் எது சார்? மேட்சே தூங்கி நம்ம பார்ப்பேன். எனக்கு 97 கனிட்கர் அடித்த ஒரு 4 இந்தியா பாகிஸ்தான் விளையாடும் போது அது முழுக்க எல்லா இடங்களுமே பயங்கர ஃபயராக இருந்தது அந்த டைமில். ஏன்னா லாஸ்ட் ஓவர் 3 பாலுக்கு 5 ரன் ஒன்று 4 ரன் ஒன்று அடிக்கணும். அது ஒரு 10 நிமிஷம் நிறுத்திட்டாங்க மேட்ச்சு. கங்குலி போகிறாரு, டெண்டுல்கர் உள்ள, அசருதீன் எல்லாம் உள்ளே போகிறாங்க. ப்ரெஷர். அந்த பக்கம் கனிட்கர் லெஃப்ட் நிற்கிறாரு, இந்த பக்கம் வந்து ஸ்ரீநாத்னு நினைக்கிறேன். ஸ்ரீநாத் வினோத் கும்ளே அவர் நிற்கிறாங்க. 2 பேர் நிற்கிறாங்க. அப்போ எல்லாமே நாங்கள் ஒரு 40-50 பேர் இதுமாரி உட்காந்து பார்க்குறோம். தோக்கக்கூடாது, இந்தியா தோக்கக்கூடாது அப்படியே எல்லாருமே வந்து அவ்வளோ எனர்ஜியாக இருந்தோம். அவன் போய் அந்த பால் போடும்போது அந்த ஒரு பால் வக்கார் யூனிஸ் தான் நினைக்கிறேன். வக்கார் யூனிஸ் யாரோ பால் போடுறாரு. அது போடும்போது அடிக்கிற வேலை நம்மகிட்ட ஆர்ட் இல்லை. நம்ம யாருமே எல்லாமே அப்படியே ஒரே மாதிரி இருக்கும். எல்லா ரியாக்ஷனும். எவனாவது அங்கே எழுந்தாலும் எழுந்தாலும் அடிச்சிடுவான் அப்படின்னு ராசி போயிடும்னு. இந்த பக்கம் போய் அங்கே நின்று நம்மளுங்க என்ன 6 அடிச்சிட்டே அப்படின்னு இல்லை, இந்த பக்கம் வராது 6 அடிப்பான், திரும்ப அவுட் ஆனா இந்த பக்கம் வாடா அப்படின்னு அப்படிலாம் நாங்கள் பண்ணோம்.
அந்த மேட்ச் தான் இன்னை வரை நான் சொல்லுவேன். அடிச்சுட்டு ஒன்று பண்ணாங்க பாரு, நம்ம இந்திய கொடி பறந்தது பாருங்க அந்த இடத்துல. அது எல்லாமே எல்லா இடத்துலையும் பட்டாசு வெடிச்சு நாங்கள்லாம் ரோட்டில் பயங்கர கலாட்டம் பண்ணோம். அந்த மேட்ச் தான் கனெக்ட்கர் அடித்த மேட்ச் 97. சூப்பர். இப்போ அந்த இந்த கிரிக்கெட் கேள்வியோட ஒரு முடிவான ஒரு கேள்வி கேட்குறேன். ஸோ உங்களுக்கு ஆல் டைம் ஃபேவரட் இந்தியன் கேப்டன் யார்? ஏன்னா இத்தனை வருஷம் நீங்கள் கிரிக்கெட் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச இந்தியன் டீம் கேப்டன் சர்வ கங்குலி தான். கங்குலி தான். போல்டு தான். யாராக இருந்தாலும் தாதா தான். ஆனால் எது நல்லதுக்கு தான் இருந்தாலும் தாதா. எனக்கு கங்குலி ரொம்ப பிடிக்கும். கேப்டன்னா இந்தியன் டீம் கேப்டன்னா கங்குலி தான், சர்வ கங்குலி தான். ரைட்டு. பேட்ஸ்மேன், இந்தியன் டீம் பேட்ஸ்மேன் இத்தனை வருஷத்தில் பேட்ஸ்மேன் சேவாக். ஓகே. பவுலர் ஜவஹர் ஸ்ரீநாத் பயங்கரமாக. அப்புறம் அஜித் அக்கா இருக்காரு, 2 பேரும் நல்லா போடுவாங்க. இப்போ நம்ம நட்ராஜுக்கு வாய்ப்பு கொடுத்தா நட்ராஜ் தான் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். கூட தம்பின்றதுனால சொல்ல நல்ல போலர். நான் விளையாடி இருக்கேன், நட்ராஜோட போலிங்கில் விளையாடி இருக்கேன். கிரவுண்டில் ஃபாஸ்ட்டாக போட சொல்லி ஆடி இருக்கேன். மேட்டை விளையாடி இருக்கேன். செம்ம ரன்னிங் இருக்கும் பால். ஒரிஜினல் போட்டார். நாங்கள் விளையாடணும் 2 பேர். ரைட். அதே மாதிரி ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் வந்து சில பேர் நமக்கு ரொம்ப பிடிக்கும்ல, இந்தியா டீம் இல்லாமல் இருக்க ஃபாரின் பிளேயர்ஸும். ஸோ அந்த மாதிரி உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஃபாரின் யார் வேணாலும் அப்போ வந்து இப்போ வரைக்கும் யார் வேணாலும்? எனக்கு வெஸ்ட் இண்டீஸில் பிரைன் லாரா ரொம்ப பிடிக்கும். சூப்பர். பிரைன் லாரா ரொம்ப பிடிக்கும். நியூசிலாண்டில் வந்து ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் பிடிக்கும். ரைட்டு. ஸ்டீஃபன் ஃப்ளெமிங். பாகிஸ்தானில் சயித் அன்வர், அவரோட கேம் சயித் அன்வர் நல்லா விளையாடுவாங்கல்ல. ஸ்ரீலங்காவில் வந்து ஜெயசூர்யா, சனத் ஜெயசூர்யா ரொம்ப நல்லா விளையாடும். சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து ஜாக்கப் கல்லிஸ்னு ஒருத்தர் இருப்பார். செம்ம பேட்ஸ்மேன். சூப்பர். ஆல்ரவுண்டர் ஜாக்கப் கல்லிஸ். ஆஸ்திரேலியாவில் வந்து மைக்கேல் பவன் நல்லா விளையாடுவாப்ல. மைக்கேல் பவன் ஆல்ரவுண்டர். நிறைய டீம் இருக்கு, சொல்லவே போகலாம். சூப்பர். ஸோ இப்போ யார் உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கா இந்தியன் டீம்லையும் சரி அதர் கண்ட்ரீஸ்லையும் சரி இப்போ கரண்டா? மகேந்திர சிங் தோனி தான். ஏன்னா அவரு தோனி எல்லாருக்கும் பிடிக்கும். பட் இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் உள்ள வந்துட்டாங்கல்ல. இல்லை, இப்போ எங்க ரொம்ப குழப்பமா இருக்குது. சரி, இப்போ நீங்கள் இப்போ இருக்கிற டீம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த நம்ம விராட் கோலி. சூப்பர். அவரோட டைமிங், அவரு ஒரு கேப்டன் நல்லா பண்ணுறாங்க. ரைட்டு. மற்ற கண்ட்ரினா இப்போ டிராவிஸ் ஹெட் எல்லாம் இங்கெல்லாம் பயங்கரமா பயப்படுறாங்களா? நம்ம நாட்டிலே 2 பேர் தான் சொல்றேன். அவங்களாம் யாருன்னே பேரே தெரியாது. நீங்க ஜாக்கஸ் காலிஸ், சையத் அன்வர்லாம் நீங்க அப்போ வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ அந்த ஆர்வத்தில் இப்பயும் நீங்க பாப்பீங்களோ? இல்ல எங்க இப்ப நீங்க எங்க 50-50 நடத்த மாட்டீங்களா? இவங்களாம் 50-50, நீங்க 20-20 வரீங்க. இன்னும் ஐசிஐசி மாதிரி என்ன சொல்றீங்களாண்ணே? ஏதோ இப்போ இருக்கிறவங்க எல்லா பிளேயரும் எல்லாரும் நல்லா தான் விளையாடுறாங்க. இப்போ எல்லாமே எல்லாம் 50-50 கொடுத்தா தான் தெரியும் எனர்ஜி ஓடுவாங்களா இல்லை ஒரே இடத்துல நிற்பாங்களான்னு. சூப்பர். ஓகே. கிட்டத்தட்ட 15 வருஷமா சினிமாவில் இருக்கீங்க. இத்தனை வருஷம் அனுபவத்தில் நீங்கள் சினிமா பற்றி தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன சார்? சினிமா பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும் கேட்குறீங்களா? ஆச்சு ஒரு 20-22 வருஷம் ஆச்சு நம்ம வந்து உள்ள. இன்னும் கற்றுக்கலைங்க. சினிமா யாரும் கற்றுக்க முடியாதுங்க. அது புரிஞ்சிங்கன்னா தான் நம்மளை அது புரிஞ்சிங்கன்னா தான் நம்மளை கூப்பிட்டு ஒரு இடத்துல உட்கார வைக்கும். இன்னும் நிறைய இருக்குது. நம்ம உடனே சொல்கிற அளவுக்கு அனுபவம் கிடையாது. கண்டிப்பாக காலங்கள் இருக்கும்போது அப்போ பேசுவோம். என்ன சொல்கிறீங்க? ஜெயிக்க முடியாது, சினிமா யாரும் ஜெயிக்க முடியாது. இருக்கிற காலகட்டம் வேணால் நம்ம வந்து நம்ம சம்பாரிச்சிக்கலாம், நல்ல பேர் புகழ் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். என்ன சொல்கிறீங்க? இந்த அனுபவம் நம்ம சொல்லவே முடியாது. நான் சினிமா வென்றுட்டேன் அப்படின்றது கிடையாது. கடலை விட தாண்டினது தான் சினிமா. அவ்வளோ சீக்கிரம் யாரும் ஜெயிக்க முடியாது. சூப்பர். சார், காமெடி ஜானர் வந்து இப்போ நீங்கள் மோஸ்ட்லி பண்ணிட்டு இருக்கீங்க. அதை தாண்டி இந்த ஒரு ஜானர் வந்து நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னா எந்த ஜானர் சொல்வீங்க? அண்ட் எப்படிப்பட்ட கேரக்டர் நடிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு ஆசை சார்? அதர் தேன் காமெடியன், இந்த மாதிரி ஒரு ரோல் ப்ளே பண்ணணும் அப்படின்னு எந்த மாதிரி? நீங்கள் காமெடியில் கேட்குறீங்களா இல்லை வெளியில்? இல்லை, காமெடி தாண்டி வேற ஒரு எமோஷனில் நான் ப்ளே பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரி ஒரு ஜானர் சொல்வீங்க? சில படங்கள் இருக்குங்க. சில படம் உதாரணம் சொல்லலாம். ரத்த கண்ணீர் மாதிரி ஒரு படங்கள் பண்ணலாம். ஃபுல் ஜாலியாக ஒரு படம். ரத்த கண்ணீர் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரைட். என்னன்னா எம்.ஆர். ராதான்றது யாருன்னு தெரியுங்களா? இருக்காரா அவரு? தெரில. ஓகே, சரி. ஒன்னா இருக்க கற்றுக்கணும்னு ஒரு படம். அந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரி ஒரு கவுண்டர் கேரக்டர் ஒன்று இருக்கும். அது வெட்டியான் தான். வெட்டியான் பண்ணார். ஆனால் அந்த படத்தில் பயங்கர மிகப்பெரிய கேரக்டர் அவர் தான். வெட்டியான் பண்ணியிருப்பாரு. அது நான் ரொம்ப நாள் சொல்லிட்டு இருக்கேன். அது மாதிரி கதைகள் அமைஞ்சால், அது மாதிரி ஒன்றா இருக்க கற்றுக்கணும்.
அந்த படத்தில் என்ன வருதோ அதே மாதிரி ஏதாவது ஒரு கதை வந்தால் அந்த படத்தையே நாங்கள் பார்த்துட்டு போகிறோமேன்னு சொல்லக்கூடாது. என்ன அது மாதிரி கதைகள் வந்தால் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். சரிங்களா? ஓகே. எம்ஆர் ராதா இப்போ இன்னும் கூகுளில் தேடுவாங்கன்னு நினைக்கிறேன். யாரா அந்த எம்ஆர் ராதா அப்படின்னு. சார் இப்போ இருக்க பசங்க என்ன வயசு யார் சார் உங்களுக்கு? எனக்கு ஒரு 28 வயசு ஆகுது சார். அப்போ சார் எனக்கு எம்ஆர் ராதா தெரியும் சார். ஓகே. அது மாதிரி இப்போ தெரியாத தெரிஞ்சுக்க வேண்டியதான். இப்ப நீங்க சொல்லி இப்ப எம்ஆர் ராதா எல்லாமே தெரியாம தானே இருக்கிறீங்க, நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. இல்ல சார், இப்ப நீங்க சொன்னீங்கன்னா அப்புறம் அப்படியே பார்த்தாங்க. நீ எம்ஆர் ராதா படங்களா 2 படங்கள் பாத்துருவாங்க. நீங்க நைட்டு பாத்துருமா, ரொம்ப நல்ல படம் அதெல்லாம், ரத்த கண்ணீர் எல்லாருமே பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு சொல்லுவாங்க எம்ஆர் ராதாவை அறிமுகப்படுத்தியது யார்? யோகி பாபு சார். அதுக்கு ராதா ரவி நாங்க வந்து ஃபோன் பண்றதுக்கு எனக்கு, ஏய் தம்பி என்னையே அறிமுகம் பார்த்துருந்து எங்க அப்பாடா, அவருக்கு நீ அறிமுகம் பார்த்துட்டு அவரு கேள்விங்க. அப்ப ஃபேமிலியே சண்டைக்கு வரும் என்கிட்ட. இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு சொல்றேன், நிறைய விஷயம் கத்துங்க. இந்த கம்ப்யூட்டர் அது இதுன்னுலாம் போகாதீங்க. நிறைய விஷயங்கள் உள்ள செல்லே வாழ்க்கைன்னு போயிடாதீங்க. அவ்வளவுதான், வேஸ்ட் ஆயிடும். நம்ம நிறைய விஷயங்கள் லைவுக்கு வாங்க. ஓகே. அடுத்து லைவ் தான் செல்லுன்றீங்களா? உங்களை வச்சு படம் எடுத்த டேரக்டர்ஸ்ல யார் ஹீரோவா பண்ணா நல்லா இருக்கும் சார்? நான் நெல்சனை கேட்டுக்கிறேன், நடிக்க மாட்டேன் அப்படிங்களே. இப்போ இடையிலையும் கேட்டேன், நெல்சன் நீ வந்து நடி அப்படின்னா அப்படின்னு இருக்காப்புல. நெல்சன் நடிச்சா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். செம்ம சென்சிபிளாக நானுங்க உண்மையிலே. யாருக்குன்னா தெரியும், அடுத்து அவரே கதை எழுதி அவரே கூட நடிக்கலாம். சண்டை வேற போடுறாப்புல சொன்னான் நெல்சன். நெல்சன் நல்லா இருக்கும். நெல்சன் நடிச்சா ஒரு நடிகனா நடிச்சா நெல்சன் சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ அவரோட நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கனால நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் நடித்த கேரக்டரில் இந்த கேரக்டர் நெல்சன் பண்ணாருன்னா பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு மாதிரி ஏதாவது ஷேர் பண்ணலாமா? டாக்டர்ல வந்து அந்த இந்த கேரக்டர் பண்ணலாம், கிங்ஸ்லி கேரக்டர் ஒன்று இருக்குல்ல, நெல்சன் பண்ணலாம். ஏன்னா நெல்சன் தான் கிங்ஸ்லி. நான் சொல்லுவேன், நான் அந்த இதில் நிறைய இதில் அந்த போட்டில் வர சீன் நான் பண்ணோம். அது லெமன் இருக்கா அப்படின்வான், லெமன் இருக்கா அப்படின்னு அப்படி திரும்பி பார்ப்பேன், இல்லை கேர் ஆகுது அதான் அப்படின்னு. இது நெல்சன் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நெல்சனோட மூடி அப்படிதான் இருக்கும். அது நான் அப்பப்போ சொல்லுவேன், நெல்சன் இது நீ பண்ண நல்லா இருக்கு, நீங்கள் சொல்கிறீங்க கேட்டீங்க, உண்மையிலே நாங்கள் இது சொல்லி சிரிச்சிருக்கோம். நெல்சனோட ஸ்டைல் தான் கிங்ஸ்லி அப்படியே பண்ணுவோம்ல. கிங்ஸ்லிக்கிட்டே ஒரு தனி டேலண்ட் ஒன்று இருக்கும். கிங்ஸ்லி அப்படி ஒரு வாய்ஸ் தூக்கி சருன்னு அடிப்பாப்புல, ட்ரெயின் மாதிரி பேசுவோம். நெல்சன் பண்ண நல்லாயிருக்கும் அந்த கேரக்டர். சார், உங்கள் அப்பாவை பற்றி பேசல நீங்கள் கொஞ்சம் எமோஷனலாக நீங்கள் அப்பா யோகி பாபுவா உங்கள் அப்பா கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயமா எதை நினைக்கிறீங்க, எதை ஃபாலோ பண்ணுறீங்க? அது என் பையன் அடிக்கிறான் இப்போ, அது விட்டுருவோம். அவர்கிட்ட ஒரு நேர்மை இருந்தது, அந்த நேர்மை தான் நம்மக்கிட்ட இப்போ இருக்கு. இது அப்படியே என் பையன்கிட்டே வரும்னு நினைக்கிறேன். குழந்தைங்க பற்றி சொல்லுங்கண்ணே. என்ன இப்போ ஸ்கூல் இல்லை ஸ்கூல் சேர்த்து ஒருத்தர் பெரிய விசாகன் பேர் விசாகன் ஸ்கூல் போகிறாரு. பரணி கார்த்திகா பொண்ணு வீட்டில் கலாட்டா பண்ணுறாங்க 2 பசங்க. சூப்பர், ரைட் அண்ணா. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட நேரத்துக்கு. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட என்டையர் சினிமா ஜேர்னியை ரிவைண்ட் பண்ண நமக்கு மாதிரி நிறைய முக்கியமான ஹைலைட்டான விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு நிறைய விஷயங்கள் புது விஷயங்களாக வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. கண்டிப்பாக. ஸோ அடுத்தடுத்து நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் நினச்சதை விட மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். எங்களை வந்து ஜாலியாக என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருங்க, நாங்களும் உங்களை ரசிச்சுட்டே இருக்கோம். கண்டிப்பாக. ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும், ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்து கேள்வி கேட்டவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. தப்பாக எதனா பதில் சொல்லியிருந்தால் மன்னிச்சிடுங்க. ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும். அதே மாதிரி இப்போ சொல்கிறேன், எந்த டைரக்டராக இருந்தாலும் புது டைரக்டராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, தைரியமாக என்னை வந்து கான்டாக்ட் பண்ணி வாங்க. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். எப்போவுமே என்னோட சப்போர்ட் இருக்கும். தைரியமாக வாங்க. சரிங்களா? நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.